மேலும் சில தேர்தல் முடிவுகள் நுவரெலியா மாவட்ட தபால் மூல வாக்கெடுப்பு முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி 13,937 வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி 2,477 வாக்குகளையும் ஐக்கிய தேசிய கட்சி 1,660 வாக்குகளையும் பெற்றுள்ளன. இவ்வாறாக 19,400 வாக்குகள் செல்லுபடியானதாகவும் 740 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டதாகவும் பதிவாகியுள்ளதுடன் செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 20,140ஆகவும் பதிவாகியுள்ளன. மாத்தளை மாவட்ட தபால் மூல வாக்கெடுப்பு முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி 17,123 வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி 2,201 வாக்குகளையும் புதிய ஜனநாயக முன்னணி 954 வாக்குகளையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 637 வாக்குகளையும் பெற்றுள்ளன. இவ்வாறாக 21,515 வாக்குகள் செல்லுபடியானதாகவும் 785 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டதாகவும் பதிவாகியுள்ளதுடன் செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 22,300ஆகவும் பதிவாகியுள்ளன. அலப்பேட்டையில் தேர்தல் தொகுதி வாக்கெடுப்பு முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி 21,681 வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி 3,866 வாக்குகளையும் சர்வஜன அதிகாரம் 1,855 வாக்குகளையும் பெற்றுள்ளன. இவ்வாறாக 33,284 வாக்குகள் செல்லுபடியானதாகவும் 1,392 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டதாகவும் பதிவாகியுள்ளதுடன் செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 34,676ஆகவும் பதிவாகியுள்ளன. அக்மேமன தேர்தல் தொகுதி வாக்கெடுப்பு முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி 48,629 வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி 8,496 வாக்குகளையும் புதிய ஜனநாயக முன்னணி 5,008 வாக்குகளையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 4,153 வாக்குகளையும் பெற்றுள்ளன. இவ்வாறாக 69,010 வாக்குகள் செல்லுபடியானதாகவும் 2,155 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டதாகவும் பதிவாகியுள்ளதுடன் செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 71,165ஆகவும் பதிவாகியுள்ளன. அம்பலங்கொடை தேர்தல் தொகுதி வாக்கெடுப்பு முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி 36,196 வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி 7,536 வாக்குகளையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 3,075 வாக்குகளையும் புதிய ஜனநாயக முன்னணி 2,047 வாக்குகளையும் பெற்றுள்ளன. இவ்வாறாக 51,651 வாக்குகள் செல்லுபடியானதாகவும் 1,814 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டதாகவும் பதிவாகியுள்ளதுடன் செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 53,465ஆகவும் பதிவாகியுள்ளன. தொடர்ந்தும் தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உதயம் டிஜிட்டலுடன் இணைந்திருங்கள்.